வணக்கம் அருவி. திருப்பூர் அருகே குட்டையில் சாயக்கழிவு நீர் கலந்ததால் கருப்பு நிறத்தில் மாறிய நீரை வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மாசடைந்த நீரை தற்போது ஆய்வுக்கு எடுத்து சென்றுள்ளனர். திருப்பூர் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பச்சாங்காட்டு பாளையத்தில் சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் பழமையான குட்டை உள்ளது. இந்த குட்டையை நம்பி சுற்றுவட்டார பகுதிகளான கணபதிபாளையம், செம்மிபாளையம், அம்மன் நகர் உட்பட ஏராளமான பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது வரை இந்த பகுதிகளை சுற்றியுள்ள டையிங் நிறுவனங்களானது சாயக்கழிவு நீரை வெளியேற்றுவது வருவதால் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த குட்டையில் உள்ள நீரை நம்பி யாரும் பயன்படுத்த முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது. சாயக்கழிவு நீர் கலப்பதன் காரணமாக நிலத்தடி நீரும் மாசடைந்து வருகிறது. தற்போது குட்டையில் தேங்கியுள்ள மழை நீரை ஆடு மாடுகளும் கூட பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க கூறி அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததின் பேரில் பல்லடம் வட்டாட்சியர் சபரிகிரி தலைமையிலான அதிகாரிகள் மாசடைந்த குட்டையை ஆய்வு செய்து குட்டையில் உள்ள நீரை ஆய்வுக்காக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தற்போது எடுத்து சென்றுள்ளனர். பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான டையிங் நிறுவனங்கள் சாயக்கழிவு நீரை அப்பகுதியில் உள்ள குட்டையிலும் நிலத்தடி நீரிலும் வெளியேற்றி வருவது காரணமாக பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது.